வா இப்படியே வா. நல்லா இடம் தாராளமாக ஒதுக்கி போட்டியா? ஃபார்மை சுற்றி வர்ற மாரி. அதையும் கழிச்சாச்சா? போ. இந்த ஓரத்துலேயே வருமா வருமா? நான் இதில் போகலான்னு நினச்சேன். இதில் வந்தாக்கா தண்ணி பாய்ச்சிறவங்க ஒரு கொடி முடிச்சாலும் பிடிங்கி போட்டுருவாங்க. ஆமாம். இங்கே இருந்துன்னு வச்சுக்கா அதுக்கிட்ட அவங்க போக மாட்டாங்க. அதில் எதாவது வச்சுக்கூடாது வாழை மரங்குது. திரும்பவும் வாழை மரம் வைக்கிறீங்களா? இல்லை ஏதாவது ஒன்று வைக்கிறதா இருந்தால் கீழே இறக்கி வைக்கலாம். இதை வாய்க்கால போட்டுட்டு. சரி சரி. இதே ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கா இதே வாய்க்கால போடு. ஓரம் இடம் கிடந்தா போகுது. அதுக்குதான் ஏன்னா உங்களுக்கு கேள்வி செய்யணும் தான். இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும், வாய்க்கால் வாழை மரம் வைக்கணும்னா இந்த வாய்க்கால நடுமத்தில் வைங்க. இந்த வரப்பில் வச்சுக்கூடாது. ஏற்றி ஏற்றி வச்சா தானே பிரச்சனையா இருக்கு. இது ஏதாவது ஒன்று கடந்தாலும் தெரிய மாட்டேதுண்ணா. ஃப்ரீயா இருக்கட்டும்ண்ணா. வாய்க்கா போடுறதுன்னா அப்புறம் இதில் வாய்க்கால் ஊதுச்சுனாலே சொல்லுவோம். நீங்கள் வாழை மரம் வைக்கணும்னாலும் இது இல்லைன்னு வச்சுக்கா இதை கவனிக்க மாட்டாங்க. இதை பில்லு முடிச்சு திரும்ப கடாயிடும். அது பார்த்துக்கோ. அது மருந்து அடிச்சுக்கண்ணா. அடிக்கடி இதை கவனிக்கணும். மருந்து அடிச்சுக்கலாம். சுற்றி அது எம்மா உள்ள கண்ணாமண்ணு போட்டு கடிச்சு வைக்குதோ. இந்த அடம்பு இருக்க தலை தான் இல்லை விட அந்த அடைஞ்சிக்குது. இதில் வந்து வாழை மரம் வச்சுன்னு வச்சுக்கா வாழை மரம் கிளம்பிச்சா இதுக்குள்ளே நடக்க முடியாது. அதனால் இதுலேயே நடி செட்டு வைக்கணும். சரி பார்த்துக்கோ. வைக்கிறதா இருந்தால் தான். புது வாழைண்ணா இதெல்லாம் எல்லாத்தையுமே போட்டு நோண்டி இந்த அணில் தான் கடிச்சு வச்சிருக்கு. அது கொல்றதுக்கு மனசு வர மாட்டேது. குழஞ்சி தான் சரி வரும் அதுக்கு. பிளகன்லாம் எடுத்துட்டு போய் வச்சா என்ன பாண்டியா? ஏன்னா 2 கண் எடுத்துட்டு போய் வச்சா நான் நல்லா காய்க்கும்னா. யாரும் வைக்க மாட்டீங்க. நான் ஒரு ஆள் தான் அந்த மரத்தை வச்சுக்கிட்டு என்னென்னமோ வச்சு பார்க்குறேன்.